பரவாயில்ல, உன் சமையலுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்டி. சாரி அடின்னு சொல்லக்கூடாது. உன் சமையலுக்கு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், நன்றி கூறுறேன். உலகத்திலே என் பொண்டாட்டி மாதிரி இருடா டைமிங் மறந்துடும் அப்பா டைலாக. உலகத்திலே என் பொண்டாட்டி மாதிரி யாரும் சமைக்க முடியாது. இன்றைக்கி தக்காளி பிரியாணி நம்ம வீட்டில். தக்காளி சோறு சாப்பிட்ருப்பீங்க, தக்காளி பிரியாணி சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு மசியம், முட்டை பொரியல். இது என்னது முட்டை ஏன் பேச முடியலையா? ஓகே, என்ன ஒன்று ஆஹா சார், தரமான பிரியாணி. ஆமாம், பின்னாடி பிரியாணி தான். இரு வா க்ளோஸ் வா, தூக்கி எடுப்பா கேமராவை. அப்படி போடு, இந்த லூஸ் மாதிரி உங்களுக்கு கத்திட்டு பாருங்க. ஓகே, செம்ம சூடாக இருக்குடா. முதல் சமைச்சவங்களுக்கு போட்டுருவோம் மேடத்துக்கு. நல்லா கிண்டியாச்சு, எச்சி ஊறுதுரி இப்பயே. இந்த வீடியோவை எங்கள் சாரு ராமநாதன் சார் பார்த்தாருண்டா, மணியண்ணே சரியான சாப்பாடுவார். கணக்கு பிள்ளை பார்த்தாருன்னா அடடா சூப்பர் ஆண்டுவார். ஓகே, இல்லை ஆறு சூட இருக்குது, ஆறி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நல்லா. அட சாப்பிடு, அதெல்லாம் வீடியோவில் ஒன்றும் தெரியாது. பெரிய திங்க தெரியாத மாதிரி பார்ப்பைய நண்பர்களே. இது எனக்கு நண்பர்களே, சுட நண்பர்களே, தக்காளி சோறு நீ விட்டு விழுந்து விழுக்கிற நண்பர்களே. அப்பா சரியான சூடு, கொஞ்ச நேரம் போங்க ஆறட்டும் நண்பர்களே. சூப்பர் பிரியாணி சாப்பாடு ரெடி ஆகிக்கணும் போல, தரமான சாப்பாடு. அடுத்து நான் ஆஹா இருக்குங்க, ஒரு நிமிஷம் ஆகுது. இருக்குடா உருளைக்கிழங்கு மசிய நண்பர்களே. வெள்ளைப்பூடு உனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்குது, அம்மாக்குது. நமக்கு எனக்கு வந்து வெள்ளைப்பூடா தேடி எடுக்கணும். நல்லா இருக்கும் வெள்ளைப்பூடு மசி, நல்லா இருக்கு. ஓகே நம்பளே, இப்போ ஆமாம், இல்லை எக் ரோஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க தேவைப்படுறது அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அவங்க வேண்டதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ நாள் உனக்கு இருக்குதுல்ல, நீ கவலைப்பட. உனக்கு பிரியாணி வச்சுருக்கேன், இதுவும் இருக்குது, கவலைப்படாத. நீ வாட்டுக்க என்னடி சாப்பிட்டுட்டு இருக்க, நீ வாட்டுக்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஆரம்பிச்சிருவோம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே.